விடுதலை புலிகள் அழித்து அங்கே மக்கள் கொல்லப்பட்டதன் பிறகான காலத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை எடுப்போம் என்று அந்த கொல்லப்படும் காலம் வரையும் மௌனம் காத்த ஒரு நிலையை இப்பொழுது கடைபிடிப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலங்கை மாத்திரமில்லை, இலங்கைக்கு உதவிய நாடுகள் கூட இந்த இனப்படுகொலையை செய்திருந்தன என்பதுதான் அவர்களுடைய கூற்றாக இருக்கின்றது. 34 நாடுகள் அவ்வாறு செய்தன என்று. இஸ்ரேல் காசா என்பதை விட இஸ்ரேல் பலஸ்தீனம் என்கின்ற போர் நிலையில் இது பொதுமக்களுக்கு எதிரான போராக இருக்கின்றது என்பதை ஒரு யூதராக இருந்தால் கூட அவர் தெரிவித்திருக்கிறார். 33,000 பேருக்கு மேல் இறந்தவர்களில் 70% பெண்களும் குழந்தைகளும் என்கின்ற கருத்து கொல்லப்பட்டவர்கள் ஹமாஸ் அல்ல, அவர்கள் பொதுமக்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தது. ஒரு காலத்தில் அக்டோபர் 7 அளவில் யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த பல அமெரிக்கர்களும் இப்பொழுது நடைபெறுவது நிச்சயமாக ஒரு படுகொலை அல்லது போர்க்குற்றம் அல்லது இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை ஏற்றவர்களாக மாறி வருகின்றார்கள். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சில விடயங்கள் பற்றி பேசப் போகின்றோம். எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் எதை பற்றி பேச போகின்றோம் என்றால், பெர்னி சாண்டர்ஸ் அமெரிக்காவின் செனட்டராக இருக்கின்றவர். அவர் ஒரு யூதராக இருந்தால் கூட அவர் துணிவாக யூதர்களுக்கு எதிரான அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதோடு அமெரிக்காவில் பல இடங்களில் பல்கலைக்கழக மாணவர்களால் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது போன்ற போராட்டங்கள் தற்போது கனடாவில் கூட ஆரம்பமாயிருக்கின்றன, மோன்ட்ரியலிலும் ஆரம்பமாயிருக்கின்றன. இது பற்றின விடயங்கள் பற்றி தான் இன்றைய தினம் பேச போகின்றோம். அந்த வகையில் முதலாவது கேள்வியாக அமைவிருப்பது என்னவென்றால், பெர்னி சாண்டர்ஸ் அவர்கள் அவருடைய கண்டனத்தை இஸ்ரேல் அரசுக்கு தெரிவித்திருக்கின்றார். தற்போது நடப்பது ஒரு அகோரமான தாக்குதல் என்றும் இதில் பலியானவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்றும் அவர் பல ஆதாரங்களுடன் நிரூபித்திருக்கின்றார். சுமார் 2,10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கூட முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 33,000 பேர் இறந்திருக்கின்றனர். அதை தவிர 70,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். இவ்வாறாக இறந்தவர்களும் காயப்பட்டவர்களும் கூடுதலாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கூறுகின்றனர். இது பற்றி சற்று விளக்கமாக கூறுங்கள். ஆமாம், ஒரு யூதராக இருந்தால் கூட அவருக்கு குறிப்பிட்ட கருத்துக்கள் என்பன பல விடயங்களை இங்கே தெளிவுபடுத்துகின்றன. குறிப்பாக நாங்கள் அதனை தெரிவிக்க வேண்டும் என்றால், இந்த தாக்குதல் என்பது நிச்சயமாக ஹமாஸ் மீதான தாக்குதல் இல்ல. இது முழுமையாக இப்பொழுது இவ்வாறான போராக, அதாவது இஸ்ரேல் காசா என்பதை விட இஸ்ரேல் பலஸ்தீனம் என்கின்ற போர் நிலையில் இது பொதுமக்களுக்கு எதிரான போராக இருக்கின்றது என்பதை ஒரு யூதராக இருந்தால் கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்தானது நிச்சயமாக பெரிய பாரியாலையை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு கூட அது சக்தியாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஒரு யூத குடிமகனை மத்திய தரவக்கத்தில் பிறந்து யூதர்களுக்கு ஆதரவானவராகவும் இஸ்ரேலுக்கு மிகவும் ஆதரவானவராகவும் இருப்பவராக இருந்தால் கூட அவர் நெதன்யாகுவின் அரசு மீதான குற்றச்சாட்டுக்களை அவர் மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் அவர் தெரிவித்த கருத்தானது, இவ்வாறான செயல்கள் மூலம் இஸ்ரேல் ஒரு போர்க்குற்றத்தை மீறிய ஒரு நடவடிக்கைகள் செல்கின்றது. அது இனப்படுகொலையாக வேறு நாடுகளால் கணிக்கப்படலாம் என்பதற்கான ஒரு துணியையும் ஏற்படுத்தியுள்ளது என்றால், இந்த ஆதாரங்கள் என்பன இப்பொழுது இவ்வாறுதான் வருகின்றன. அவர்களுக்காக குரல் கொடுத்தவர்களே அவர்களை அந்நியப்படுத்த தொடங்கிவிட்டார்கள் என்பது அடிப்படையாக வருகின்றது. அது குறித்த கருத்தாகத்தான் இருந்திருந்தது. அவருடைய கருத்து 33,000 பேருக்கு மேல் இறந்தவர்களில் 70% பெண்களும் குழந்தைகளும் என்கின்ற கருத்து கொல்லப்பட்டவர்கள் ஹமாஸ் அல்ல, அவர்கள் பொதுமக்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தது. அத்தோடு இவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த குடியிருப்பு அளிப்புகள் என்பன 2,10,000 குடியிருப்புகளை அளித்தல் என்பது அங்கே
ஒரு இனப்படுகொலையை செய்வதற்கு மறைமுகமாக அவர் அதை குறிப்பிடாவிட்டாலும் மறைமுகமாக அதனைத்தான் தொக்கி நிற்கின்றது. இந்த வகையில் இந்த இரண்டு கருத்துக்களும் அவர் மேலதிகமாக இன்னொரு கருத்தையும் எடுக்க வேண்டும். 70,000 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். அவர்களில் கூட பலரும் குழந்தைகளும் சிறுவர்களுமே என்பதை குறிப்பிட்டு இந்த விவகாரம் என்பது பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல் என்பதை கொண்டு வந்திருக்கின்றார். அதனைத்தான் குறிப்பிட முடியும். அதை தொடர்ந்து கூறுகள், இந்த மாணவர் போராட்டம் வந்து அமெரிக்காவில் தற்போது அதிகரித்துள்ளன. இது அமெரிக்க அரசுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது அல்லவா? ஆமாம், அதாவது அமெரிக்க அரசு இதில் பங்குதாரியாக இருக்கின்றது என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு அமெரிக்க அரசு இதிலிருந்து விலத்த வேண்டும், இதில் கொடுப்பனவுகளை செய்யக்கூடாது என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து அத்தோடு கற்பித்தலையும் தங்கள் இதர மாணவர்களுக்கு இந்த பலஸ்தீன விவகாரங்கள் தொடர்பான விடயங்களை புரிதலை ஏற்படுத்துவதிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் பல இடங்களிலும் முகாமிட்டு இருக்கின்றார்கள். அந்த முகாம்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க போலீசார் மற்றும் ஆயுத படைகள் எடுக்கின்ற பொழுது அங்கே இடம்பெறுகின்ற அந்த கைதுகளில் 900க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்களில் ஒரு தமிழ் பெண் நிச்சயமாக ஒரு முதன்மை குரலாக ஒரு பல்கலைக்கழக மாணவி இன்று செயற்பட்டு வருகின்றார். அது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது அரசுக்கு ஆமாம் தலைவி. அவர்களுக்கு கூறுவது என்னவென்றால், நீங்கள் கூட பங்காளிகளாக மாறுகின்றீர்கள், அதனை தவிருங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கான போராட்டங்களைத்தான் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது வியாபிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த வியாபித்தல் என்பது நிச்சயமாக அமெரிக்கர்களிடையே ஒரு அர்த்தத்தை கொண்டு வருவது. அதாவது ஒரு காலத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி அளவில் யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த பல அமெரிக்கர்களும் இப்பொழுது நடைபெறுவது நிச்சயமாக ஒரு படுகொலை அல்லது போர்க்குற்றம் அல்லது இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை ஏற்றவர்களாக மாறி வருகின்றார்கள். இதற்கான காரணங்களும் இருக்கின்றன. அதாவது இந்த ஹோலோகாஸ்ட் எனப்படுகின்ற ஜெர்மனியில் நடந்த யூதர்களுக்கு எதிரான படுகொலையை காரணமாக காட்டி அவர்களே மீண்டும் படுகொலையில் ஈடுபடுகின்றார்கள் என்ற ஒரு துணியை அமெரிக்காவின் பிரபல மாணவர்கள் எல்லாம் தெரிவித்து வருகின்றார்கள். இது உண்மையிலேயே இஸ்ரேல் எதிர்பார்த்திருக்காத ஒரு முடிவு. இஸ்ரேலை தனிமைப்படுத்துவதற்கான சில சாத்தியங்களை கூட இது ஏற்படுத்தலாம். என்றால் மாணவர்களின் போராட்டங்கள் என்பது எவ்வாறு முடியும் என்பதை யாருமே வரையறுத்து கூற முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய போராட்டங்கள் என்பது நிச்சயமாக பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதனைத்தான் இந்த விடயத்தில் கூறலாம். ஆமாம், அவ்வாறான போராட்டங்கள் பல இடங்களிலும் இடம்பெறுகின்றன. அவர்கள் முகாமிட்டு இருக்கின்றார்கள். முகாமிட்டிருந்து தெளிவுபடுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது போன்ற செயற்பாடுகள் என்பனவற்றால் பல்கலைக்கழகங்கள் அவர்களை தங்களது வளாகங்களில் இருந்து வெளியேறுமாறு கோரி பாதுகாப்பு படையினரை நாடி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான செய்தி. ஆமாம், அதை தொடர்ந்து கூறுகள், மொன்ட்ரியலிலும் இந்த போராட்டம் ஆரம்பித்துள்ளன. இது கனடாவிலும் இவ்வாறான போராட்டங்கள் பரவுவதை எடுத்து காட்டுகின்றது. இது பற்றி என்ன கூற விரும்புகின்றீர்கள்? ஆமாம், கனடாவில் இது சம்பந்தமான போராட்டங்கள் என்பது இப்பொழுது 2 நாட்களாக ஆரம்பித்து நடைபெறுகின்றது. அது மெக்கில் பல்கலைக்கழகத்தில் இந்த போராட்டக்காரர்கள் அங்கே முகாமிட்டு போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஏனைய இடங்களுக்கும் பரவக்கூடும் என்கின்ற ஒரு பயப்பிராந்தியம் கூட காணப்படுகின்றது, அல்லது ஒரு எச்சரிக்கை நிலைப்பாடு கூட எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவ்வாறான போராட்டங்களை தடுக்க முடியுமா என்றால் இல்லை. கனடாவை இந்த விவகாரத்தில் இருந்து அவர்கள் இஸ்ரேலுக்கான உதவிகள் வழங்குவதில் இருந்து நிற்பதோடு மாத்திரமில்லாமல் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கின்றது என்பதை ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாட்டிற்கும் வருகின்றார்கள். அதாவது இந்த நான் பைண்டிங் எனப்படுகின்ற ஒரு இனப்படுகொலை தான் இஸ்ரேலில் நடைபெறுகின்றது என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்த பொழுது NDPயும் லிபரல் கட்சியும் ஆதரித்திருந்தன. கன்சர்வேட்டிவ் கட்சி அதற்கு எதிராக வாக்களித்திருந்தது. லிபரலில் கூட 1-2 யூத உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்திருந்தார்கள். இப்பொழுது வருகின்ற எல்லாமே இந்த இரட்டை முகத்தன்மையை காட்டுகின்றது. இரட்டை ஒரு புறத்தே தாங்கள் இனப்படுகொலை விவகாரங்களில் தலையிடுவோம் என்று கூறிக்கொண்டு மறுபுறத்தே இப்பொழுது கண் முன்னே நடக்கின்ற ஒரு பெரிய கொடிய செயல், அது கூட இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுப்பதாகவோ அல்லது அது குறித்து ஹமாஸ் அளிக்கப்படும் வரை தாங்கள் இந்த விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது குறிப்பிடுவதானது எதை ஞாபகப்படுத்துகின்றது என்றால், விடுதலை புலிகள் அளிக்கும் வரை விடுதலை புலிகள் அளித்து அங்கே மக்கள் கொல்லப்பட்டதன் பிறகான காலத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை எடுப்போம் என்று அந்த
கொல்லப்படும் காலம் வரையும் மௌனம் காத்த ஒரு நிலையை இப்பொழுது கடைபிடிப்பது போன்ற தோற்றம் இருக்கின்றது. இது நிச்சயமாக பலத்த வாக்கு வங்கிகளில், அதாவது நகரங்கள் சார்ந்த வாக்கு வங்கிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் சார்ந்த வாக்கு வங்கிகள் எல்லாம் பலத்த விழுக்காடுகளை ஏற்படுத்தும் என்றால் இரட்டை முகத்தன்மை கொண்ட ஒரு போக்கை கடைபிடித்தல், அவர்களே இன படுகொலை குற்றவாளிகளாக அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லது காலம் அதனை செய்யும். ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலங்கை மாத்திரமில்லை, இலங்கைக்கு உதவிய நாடுகள் கூட இந்த இனப்படுகொலையை செய்திருந்தன என்பதுதான் அவர்களுடைய கூற்றாக இருக்கின்றது. 34 நாடுகள் அவ்வாறு செய்தன என்பது. அந்த வகையில் இவ்வாறான காலத்தில் இவர்கள் விடுதலை புலிகளையோ அல்லது அவர்கள் சார்ந்த அமைப்புகளையோ தாங்கள் தடை செய்த பொழுது இலங்கை அரசுடன் எந்த விதமான பரிவர்த்தனைகளை செய்தார்கள் என்பதை எல்லாம் வரும் பொழுது அவர்களே குற்றவாளிகளாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் வருகின்றன. அதனை தவிர்க்குமாறான ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது இஸ்ரேல் காசா விஷயத்தில் இந்த மாணவர்களின் எழுச்சி என்பது காட்டியிருக்கின்றது. உங்கள் கரங்களை கரைப்படையாமல் வைத்திருங்கள் அல்லது நீங்கள் இந்த விவகாரங்களில் தவிர்த்திருங்கள் மற்றும் இந்த இனப்படுகொலை என்பதை ஏற்று பயணிங்கள் என்பது போன்ற கோரிக்கைகள் இடம்பெறுகின்றன. ஆமாம், நன்றி சுரேஷ் தர்மா அவர்களே. இன்றைய தினமும் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.